புரோட்டா வீசுறதுலயோ சுடுறதுலயோ சுகம் கிடையாது. அப்புறம் பாத்தீங்களா எடுத்து இந்த புரோட்டாவை வச்சு போட்டு நொறுக்கு கழுதிய அடிச்சு எடுக்கிறதுல சுகமே இருக்கு. மாவு பிணைஞ்ச அந்த வடி பூரா கையை கழுவிட்டு அடிக்கணும். என்னது எப்படி என்னடா உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க புரோட்டாக்கு? உப்பு ஜாஸ்தி இது கையெடு புரோட்டாக்கு உள்ள முக்கியமான கண்டென்ட். இதுதான் நல்ல கண்டென்ட். வெறும் வெங்காயம் அருமையா இருக்கும். ஆடா பாரா அந்த அடுப்பை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுப்பை பத்தி எங்க வீட்டு ஓனரம்மாவோட சாதனைகள்ல ஒண்ணு. இது எப்படி இயங்குதுன்றது நமக்கு என்ன தெரியல. இது இதை பத்தி சொல்ல கொஞ்சம். எல்லாரும் வந்து விறகடுப்புல வச்சு கறி பிடிச்சி பாத்துருப்பீங்க. கேஸ் அடுப்புல வச்சு கறி பிடிக்கிற ஒரே இடம் இங்கதான். யார் பண்ணதா? ஸ்ரீனி பண்ணதா? எதுவுமே பண்ணல. காய மட்டும் கொண்டு வந்தான். புரோட்டா மாஸ்டர் மூந்தானா? மூந்த ஏதாவது சொல்றா? என்னத்த சொல்றதே இல்ல. இவ்வளவு நேரம் வீசினா நல்லா தான் வந்தது. பாவாடை கிழிஞ்சிடாம மூந்தா ப்ரொஃபஷனல் புரோட்டாக்கார மாதிரி வீசுறியாடா. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கிழிஞ்சிருச்சு சொன்னியா? சரி திருப்பி போடு. என்னடா மாவை சிங்குக்குள்ள இருந்து எடுக்கான்னு நினைச்ச கூடாது. சட்டியில இருக்கு. சட்டியில எங்க வச்சிருக்க? என்ன இடம்? ஒரு ஆள் வீச, ஒரு ஆள் அதை புரட்ட. ஏன் இதுலடா எண்ணெய் வச்சிருக்கியா? அது ஆமாம். இது வந்து வீசி அந்த எண்ணெய் அது தடை வச்சிருது. முந்த ஒரு கடையை போட்டுடலாமா என்ன? மாஸ்டர் ரெடி. மாஸ்டர் ரெடி, மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடினா ரெடி தான். சரி விடு, சரி விடு, கல்யாணம் உண்டு. கடைசி புரோட்டாவா? சட்டி எண்ணெயும் வலிச்சு இறக்கிறது. எதையும் வேஸ்ட் பண்றது இல்லை. அந்த பேன்ல என்னது ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகுது? என்ன ரெண்டு பேன் இருக்கு? ஆமா, ரெண்டு பேன்லயும் அதே டக்குன்னு சுட்டு எடுத்துடுறேன். ஓ, அதுல ஒரு புரோட்டா, இதுல ஒரு புரோட்டா. ஆமா. முந்தா கன்ஃபார்மா கடையை போட்டுறான்டா முந்தா. தெரியுது. ஆனா என்ன தெரியுமா, ஆனா ஒருத்தரும் காசு கொடுக்க மாட்டேன். பரவாயில்லையா? எல்லாம் அக்கௌண்ட். ஏசி முடிஞ்சது. அமைக்கிட்டு கல்ல போடுறேன். இப்ப மூடி வச்சிருந்தேன், இல்லைன்னா காஞ்சிடும். ஆல்ரெடி போட்டிருக்கீங்க போலயே. இதுதானா? போட்டு அந்த சட்டிக்குள்ள வச்சாச்சு. போடு. புரோட்டா வீசுறதுலயோ சுடுறதுலயோ சுகம் கிடையாது. அப்புறம் பாத்தீங்களா எடுத்து இந்த புரோட்டாவை வச்சு போட்டு நொறுக்கு கழுதிய அடிச்சு எடுக்கிறதுல சுகமே இருக்கு. மாவு பிணைஞ்ச அந்த வடி பூரா கையை கழுவிட்டு அடிக்கணும். என்னது எப்படி
கை உதறிடுறேன். முந்தா கையை கழுவுனியா? முந்தானத்து வேலைக்கு போகும்போது கழுவுனது. அடுத்த புரோட்டா. இந்த பேன் என்னடா முந்தா புதுசா இருக்கு? ஃபேனு வீட்டு ஓனர் அம்மா புதுசு வாங்கிச்சு, வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சொந்தமாயிருச்சு. இனிமேல் நம்மது. அது நம்ம என்னெல்லாம் வாங்கி வைக்குதோ அதெல்லாம் நம்ம உள்ளது. இங்கே ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னடா ஸ்ரீ, ஏன்டா டே அவன் புரோட்டாவை அடிக்க நீ ஒன்று எடுக்க. பிச்சை புரோட்டா எதாவது வாங்குறேன். பிச்சை புரோட்டா, பிச்சை எல்லாம் புரோட்டா விட மாட்டேன். என்ன இது? பழம், அதாவது விசக்காயை கொடுத்து சாவடிக்கலான்னு பார்க்குறேன். ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு தான் வச்சேன். விசக்காயை கொடுத்து சாவடிக்க பார்க்குறானுங்க அவனுங்க. கம்மியாக வாங்கலாம். சாதம் வைக்கீங்க. என்னடா உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க புரோட்டாக்கு? உப்பு ஜாஸ்தியாக கொஞ்சம் ரோசை சொல்லாரேன். இது கையெடு புரோட்டாக்கு உள்ள முக்கியமான கண்டென்ட் இதுதான் நல்ல கண்டென்ட். வெறும் வெங்காயம் புரோட்டாவும் அருமையா இருக்கும். ஆடா பாரு அங்க புரோட்டா போட்டுட்டு இருக்காங்கல்ல, இங்க குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் அதையும் காட்டுறேன் பாருப்பா. காட்டி என்ன குழம்பா? டேஸ்ட் பார்க்கறதுக்கு சாப்பிட்டு எடுத்த மாதிரி தெரியுது. இங்க வாங்க, இந்த இது இன்னும் முடியலடா. மட்டன் குழம்பு முடியலையா? கொளுத்தி விடு. மட்டன் குழம்பு வித்து புரோட்டா. நீ என்னடா பண்ண இதுல ஏதோ சொன்னேன் அவன். அதான் திறந்துட்டு வச்சுட்டு வாண்டாம் பேச தெரியுது. சம்மன் இருக்கிற இது கேஸ் அடுப்பா இல்லப்பா இது கரண்ட் அடுப்பா? இது என்ன அடுப்புனே தெரியல. 2 in 1 விறகடுப்பு. இது பத்துல வச்சு பக்கத்துல வச்சு கேஸை போட்டீங்கன்னா விறகடுப்பா கருகிட்டு பாத்திரத்தை பேர் கருகி போச்சு குக்கர். ஸ்ரீதான் ஏதாவது முக்க காமெடி அடிப்பேன். ஜம்ஸ் வேற இருக்காரு. அவர் அடி மூந்தா. அவ்வளோதான் புரோட்டா போட்டு கரெக்டா முடிஞ்சு. இந்த இடத்த சுத்தம் பண்றது யாரும் முடிவானுங்க. பட்டையை போடுவீங்களோ கொட்டை. இந்த இடத்த யானை சேர்த்த இடத்துல விட்டு விடும். ஆனா இதை கிளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப ஈஸி. எலக்ட்ரிக் ஸ்டவ்னா அவ்வளோதான். லைட்டாக கிளாத் வச்சு ஒரு இதை வச்சு விட்டு கீழே தள்ளி விட்டு போயிடலாம். அடிச்ச புரோட்டாவோட தூள் முந்தா இது நல்லா இருக்குண்டா. முந்தா இது ஸ்ட்ரீட் ஸ்ரீ இங்க வா. நாகர்கோயில் வரைக்கும் உனக்கு பிடிச்சது இந்த தூள் புரோட்டான்னா நாகர்கோயில். என்ன தூளதுன்னு தூள பிடிக்காதுப்பா. தூள்லாம் பிடிக்காதுப்பா. நான் என்னென்னமோ பண்ணுவேன். வெங்காயத்தெல்லாம் போட்டு தின்னுட்டு இருப்பேன். ஸ்ரீ என்ன பண்ற? என் பக்கமே திருப்பாதீங்கன்ற. என்னடா பண்ற? போதுண்டா. நல்லா சுத்துது வச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா சுத்துதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தியா? என்னத்தை போட்ட? கடலைப்பருப்பா? இதுல வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புனா இது வேர்க்கடலை. இதுவா? வேர்க்கடலை ப்ளஸ் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சிருக்கு. எதுக்கு? குழம்புக்கா? மட்டன் குழம்புக்கு. சாதம் கொஞ்சம் திக்னஸா
அப்படி சல்லுன்னு அரைச்சிடும். கையை வச்சே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். போசி சால்னாக்கு போடு. உங்களுக்கும் சொந்தக்காரங்க யாராவது போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, கேன்டீன்ல வாங்கி தரது. போலீஸ்காரங்க இருக்கடா கேட்கணும் இதை. போலீஸ் கேன்டீன்ல 1500 2000 தான். போலீஸ் கேண்டீன்ல இந்த மிக்ஸி இருக்காண்டா. இதில் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆல்ரெடி தான் வெந்துருச்சுல இது. அதில் இப்போ இந்த அரைச்ச விழுத உள்ள விடணும். ஒரு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா சால்னா முடிஞ்சிடும். இது ஆல்ரெடி ஏதோ பண்ணியிருக்கீங்களா இந்த சால்னால, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னடா பைப் தண்ணியை பிடிக்கிறானேன்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே ட்ரிங்கிங் வாட்டர் தான். குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு கனெக்ஷனே கொடுப்போம். சரி, அதெல்லாம் ஓகே. நம்ம இந்த அடுப்பை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுப்பை பற்றி இது எங்கள் வீட்டு ஓனரம்மாவோட சாதனைகள்ல ஒண்ணு. இது எப்படி இயங்குதுன்றது நமக்கு என்ன தெரியல. இது இதை பத்தி சொல்ல கொஞ்சம். எல்லாரும் வந்து விறகடுப்புல வச்சு கறி பிடிச்சி பார்த்திருப்பீங்க. கேஸ் அடுப்புல வச்சு கறி பிடிக்கிற ஒரே இடம் இங்கதான். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எரியது பூரா மஞ்சள் கலர் தான் எரியுது. விறகடுப்புல கூட இந்த அளவுக்கு கறி விழுக்காது போல. அது குக்கர் தானே. கூட்டினதுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே ஜோதி எரியாப்புல சட்டியே தீ பிடிச்சி எரியும் கொஞ்ச நேரத்துல. அடுப்பே கருகி போச்சடா. அது பாத்திரத்தை பாரு. அப்படி கிண்டி விட்டுட்டு செம்மண் போட்டு தான் எடுக்கணும் போல. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழிச்சு ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். சீன் முடிஞ்சது. அப்புறம் புரோட்டா பிச்சு போட்டு விளாட வேண்டியதான். நெக்ஸ்ட் அதான் வரும் புரோட்டா விளாசுறது. சாப்பிட்ற வீடியோ நான் போட மாட்டேன், ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். பின்ன சாப்பிட்றது தானே இருக்கு. டேபிளை செட் பண்ணணும். எங்கே டேபிளை செட் பண்ண? இந்த டேபிளை இங்கே செட் பண்ணிட்டு, ஏன்னா ரூமுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு வெளிச்சமாக இருக்காது. அந்த ஒருத்தன் தூக்கிட்டு வர்றான் பாடுறா. இதை இங்கே வச்சுருவோம் கேமராவை. அது வாட்டில் ஓடிட்டே இருக்குப்பா. என்ன கால் மட்டையாம திருப்பி எடுக்க திருப்பி என்ன எடுக்க ரெண்டு சேர் ஒன்றா இருக்கா? எப்படி இருக்கு வரும். இல்ல அவன் சொல்றான் வேற எதுவும் கண்ட்ரி போகாத இங்கேயே இரு அப்படின்ட்டு. இங்கேயே இருந்து வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு வழி ஒண்ணு அப்படியே அப்படியே வாரம் போய் பிச்சை எடுக்கிறான். இங்கே சைடு ஒர்க்கில் ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆம்பளை இல்லை அவங்க இல்லையா? ஓப்பன் பண்ணியாச்சா? சாப்பிடுவாங்க. வீடியோ அப்புறம் எடுத்துக்கலாம். கமெண்ட் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் சோறு எல்லாமே எடிட்டிங்ல வந்துருச்சு. கிறுக்கு வருது. எடுப்பு உட்காரு, அப்ப சாப்பிடு. எங்கடா போற? இருக்கா சேரு? 2 சேர் எடுத்துக்கலாம். ஒரு சேர் போடுங்க. 2 சைடுல பரவாயில்ல. குடு. நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அப்பா அருமையா. ஸ்ரீ யார் பண்ணதா? ஸ்ரீ நீ பண்ணதா? எதுவுமே நான் பண்ணல. பண்ணத பார்க்கவே வாயை மட்டும் கொண்டு வந்தான். வாயை மட்டும் கொண்டு வந்திருக்கான். ஏ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காண்டா. நான் சாப்பிட மாட்டேன். ஏ அப்புறம் இங்கிட்டு வை, இங்கிட்டு வை. இல்ல கம்மியா வேற இருக்கு. இதுல நான் வேற சாப்பிட்டு கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். சாப்பிடுறேன். அடிப்பு இது அடிப்பு. வீடியோ கேட்டு வர சொல்றாரு. கம்மியா இருக்கு. வீடியோ காண்டி இப்ப இவன் சொல்றான் வீடியோல வரணுங்கிறக்காண்டி. அப்படியே கறியோட எடுத்து சார்ஜ் தீராத செய்யறாங்க. செத்தாலும் பரவாயில்ல, விட மாட்டேன் நானு.
கோன் கத்துனாலும் சரி கேமரா கேமராவுக்கே நேரம் தெரியலங்கிறான். கேமரா நல்ல பொசிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வைக்க இடம் பார்த்துருக்காப்புல கட்டி தொங்க விட்டுரு. அந்த மோட போட்டு விட்டுருக்கு எங்கனாலும் ஒரே இடத்த கவர் பண்றாங்க. அதனால கீழே கவர் பண்ணும். கழுத்து மாதிரி தானே இருக்கு, அது கட்டி தொங்க விட்டுரு முடிஞ்சு. இந்த கழுத்துல கட்டிடுவோன்றியா? பூப்பு வருஷம் ஆயிட்டு இருக்கு. கால் உடஞ்சது கால் உடஞ்சதா என்னன்னு தெரியும். உடஞ்செல்லாம் இருக்காது. நாலாம் அடிக்கல பாருங்க. யாரு அடிக்கலாம் அந்த பொண்ணு இருப்பான். பிடிக்கிறத பாரு.